சரி, அது போகட்டும். அடியேனுக்கு உன்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேட்க வேண்டும்? இதுவரை கேட்காத கேள்வி ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ன? ஆம் வரதா, ஆண்டுகள் பல ஓடிவிட்டது. ஆனால் நீ இன்னும் அதே இளமையோடு அன்று போல் இன்றும் காட்சி தருகிறாயே. துளி கூட உன்னிடம் மாற்றமே இல்லையே, அது எப்படி? ஓ, அதை கேட்கிறாயா? திருக்கச்சி, நான் எப்பொழுதுமே நவயவனம். என்ன புரியவில்லையா? நான் என்றும் 16 என்று வைத்துக் கொள்ளேன். சிரஞ்சீவி என்றெல்லாம் சொல்வார்களே, அது போல நான் என்றும் ஒரு இளைஞன். சரி, நீரே அதை பற்றி கேட்கிறாய்? உமக்கு மட்டும் வயது ஏறிக்கொண்டே போகிறது என்று பொறாமையாக இருக்கிறதா? வரதா, உன்னை நினைத்து பெருமைதான் பட முடியுமே தவிர பொறாமை எல்லாம் பட முடியாது. அதனால் என்ன பிரயோஜனம்? அனாதியான கல்யாண குணங்கள் உடையவனாயிற்றே நீ. இதையெல்லாம் யாரால் பெற முடியும்? நீர் பேச்சை மாற்றாரே, அந்த பொங்கலை இப்படி என் பக்கம் நீட்டு. என்ன வரதா, இதை அமுது செய்ய அடியேன் கையில் எடுத்து விட்டேன், மனதளவில் உண்டும் விட்டேன். இதை போய் நீ கேட்கிறாயே? அது அப்படிதான். இப்படி உன்னிடமிருந்து வாங்கி மீண்டும் அமுது செய்தால்தான் எனக்கு உகப்பு. என்ன வரதா இது பிடிவாதம்? திருக்கச்சி, மடப்பள்ளியிலிருந்து நேரே கொண்டு வந்து வரதனுக்கு கண்டோரல பண்ணினால் அதற்கு என்ன பெயர்? பிரசாதம். அந்த பிரசாதத்தை உன் கையிலிருந்து இப்படி வாங்கி கொண்டு இப்படி வாயில் போட்டு கொண்டால் அது மகா பிரசாதம். மகா பிரசாதமா? ஆமாம், பாகவதர்கள் அமுது செய்த மிச்சம் மகா பிரசாதம் தானே. திருக்கச்சி, நீ சிறந்த பாகவதோத்தமர். நீ அமுது செய்த இந்த உச்சிஷ்டம், அதாவது இந்த மிச்சம் மிகவும் உயர்வானது. அதை நீர் கேள்விப்பட்டதில்லையா? சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகவதோஸ்யா அன்னம். பெருமாள் பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். உம்மை போல் பாகவதர்களுடைய உச்சிஷ்டம் அவ்வளவு எளிதில் கிடைக்குமா? அதனால் தான் இதை உண்டேன். உன்னோடு வார்த்தையாட முடியுமா? வரதா, உனக்கு பசிக்கிறது என்றால் சொல், அடியேன் வேறெங்காவது சென்று பிரசாதத்தை எடுத்து வருகிறேன். வேண்டாம் திருக்கச்சி, இன்று எனக்கு வேறு பிரசாதத்தில் விருப்பமே இல்லை. உம் கையிலிருந்து பெற்ற மகா பிரசாதமான இதில்தான் எனக்கு விருப்பம் அதிகம். இதோ நான் ஒரு கவளம் எடுத்துக்கொண்டேன். நீயும் ஒரு கவளம் எடேன். எடுத்துக்கொண்டேன். நான் அமுது செய்கிறேன், நீரும் அமுது செய்யேன். நான் வர சற்று தாமதமாகிவிட்டது, மன்னியுங்கள். வாருங்கள் அண்ணா, சற்று முன்புதான் பணியை தொடங்கினோம். சரி, நான் என்ன செய்யட்டும்? தாங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஓய்வாக உட்கார்ந்து பணிகள் சீராக நடக்கிறதா என்று பார்த்தால் போதும். இல்லை இல்லை, நானும் உங்களுடன் சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டும். வாரா மனுஜா. வீரா, கோவிந்தா, மேல வைக்கிறதுக்கான தென்னங்கிட்ட நீ சொன்ன இடத்துல இறக்கி வச்சிட்டேன். கீற்றுகளை பார்த்தாயா? நன்றாக காய்ந்திருக்கிறது அல்லவா? நல்லா காஞ்சிருக்கு. சரி, வாருங்கள், வேலையை தொடங்குவோம். ஐயோ ராமானுஜா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? அதுக்குதான் நண்பர்கள் இருக்காங்கல்ல. ஏன், உங்களில் நானும் ஒருவன். தலைவன் என்று சொல்லி தள்ளி வைத்து விடாதீர்கள். வாருங்கள், என்ன வேலை என்று சொல்லுங்கள். அது உன்னால முடியுமா? ஏன் இயலாது? நான் உண்ணும் உணவு உடல் உழைப்புக்கு உகந்ததா என்று சந்தேகப்படுகிறாயா? என் உணவில் இடம்பெறும் பருப்பிலும் கீரை வகைகளிலும் காய் கனிகளிலும் ஊட்டச்சத்து நிரம்பி இருக்கிறது. கடினமான உழைப்பிற்கு அது போதாமல் இருக்கலாம், ஆனால் சாதாரண உழைப்புக்கு அது போதும். கோவிந்தா, அண்ணா, இங்கே வா.
நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கு ஒரு குடில் அமைக்க இருக்கிறோம். குடிலா அப்படின்னா? குடில்னா ஒரு குடிசை மாதிரி. அடடே வீரா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, எதுக்குப்பா குடிசை போட போறீங்க? இங்கே தமிழ் வகுப்பு தொடங்கலாம் என்றிருக்கிறோம். தமிழ் வகுப்பா? ஆம், தமிழ் பாசுரங்கள் கற்றுக் கொடுக்கலாம் என்றிருக்கிறோம். ஓஹோ, தமிழ் பாசுரங்களா? ஏய் லோகு, உனக்கு தமிழ் பாசுரங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? அப்புறம் என்ன தெரிஞ்ச மாதிரி தமிழ் பாசுரமானு கேக்குற? அது என்னப்பா தமிழ் பாசுரங்கள்? தமிழ்னா தெரியும், அது நாம பேசுறது. அது என்ன பாசுரங்கள்? அண்ணே, பாசுரங்கள்னா பாடல்கள்னே. ஓ, பாட்டா? அண்ணே, இப்ப புரிஞ்சிச்சுண்ணே. இவங்க பாட்டு சொல்லி கொடுக்க போறாங்க. பாட்டா? அது எதுக்குடா நமக்கு? ஏண்டா வீரா, போனமா தோட்டத்துல வேலையை பார்த்தமா, சாப்பிட்டமா, படுத்து தூங்கணுமான்னு இல்லாம நமக்கு எதுக்குடா இந்த பாட்டும் கூத்தலாம்? இதெல்லாம் ஓ வேலை தானா? நீதான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தியா என்ன? ஐயா, இல்லை, இங்கு இடம் காலியாக இருக்கிறது என்று சொன்னான். அதனால் நாங்களாகவே தான் இங்கு வந்தோம். காலியா இடம் கிடந்துச்சுன்னா குடிசை போட்டுருவீங்களா? உங்களை எல்லாம் பார்த்தா ஏதோ அக்ரகாரத்து பிள்ளைங்க மாதிரி தெரியுது. பேசாம போய் அது என்னப்பா அது இந்த வேதத்தை படிச்சுட்டு சாமி கும்பிட்டு இருங்க, போங்க. அந்த வேதத்தை தான் தமிழ் பாடல்களாக அனைவருக்கும் புரியும்படியாக இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கற்றுத்தரலாம் என்றிருக்கிறோம். அதை கத்துக்கிட்டு என்ன செய்யறது? வெள்ளாம பார்க்க முடியுமா? இல்ல கொள்ளத்துல தான் வேலை பார்க்க முடியுமா? ஐயா, அது தொழில். வேதம் என்பது வாழ்க்கை நெறி. வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்று அது கற்றுக் கொடுக்கிறது. கடவுளிடம் பக்தி செய்து நிம்மதியாகவும் தூய்மையாகவும் எப்படி வாழலாம் என்று அது போதிக்கிறது. ஐயா, இப்ப என்ன, நாங்க சரியா வாழலைன்னு சொல்ல வரியா? ஐயா, நான் அப்படி சொல்லவில்லை. அட, நீ அப்படித்தான் சொல்ற. உன் பாட்டுக்கு நீ நினைச்ச இடத்துல குழிய தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கிட்டையாவது உனக்கு அனுமதி வாங்கணும்னு தோணுச்சா? இல்லை ஐயா, நல்ல காரியம் நடப்பதற்கு யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள் என்று நான் நம்பினேன். நல்ல காரியமா அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்கிறதா? அத நாங்க சொல்லணும்யா. நல்ல காரியமா இல்லையான்னு. நாங்க இந்த இடத்தை எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? பகல் பூரா உழைச்சிட்டு சாயங்காலம் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஆடுபுடி ஆட்டம் தாயக்கட்டைன்னு நீ சொன்னிய அந்த நிம்மதி, அந்த நிம்மதியோட ஆடிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்த நீ பிடிச்சுக்க பாக்குறியா? தப்பியா? நீ முதல்ல எங்க தலைவரை பார்த்து பேசியிருக்கணும். விடுமுனியா, அவங்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் தலைவரா அது யாருன்னு கேட்பான். எதுக்கு நான் அவரை பார்க்கணும்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா நமக்கு? தலைவர், இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? டேய், நான் என்னடா சொல்றது? இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அந்த கம்பு எல்லாம் புடுங்கி எரிஞ்சு வாங்கடா. என்னய்யா மிரட்டுகிறீர்களா? மிரட்டுறதோட நிறுத்திக்க மாட்டோம். வீட்டுக்கே போக முடியாதபடி செஞ்சிருவோம். திருமேனி, சற்று அமைதியாக இரு. ஐயா, அவன் பேசியது தவறுதான். அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். எங்களை மன்னித்து விடுங்கள். அனுமதி இப்போது நான் கேட்கிறேன். இங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு தமிழ் பாசுரங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு வகுப்பு நடத்த உங்கள் அனுமதி வேண்டும் ஐயா. ஏம்பா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நாங்கெல்லாம் நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு வகுப்பு வல்லாரன்னுகிட்டு? ஐயா, முதல்ல கிளம்புங்க. ஐயா, சற்று யோசித்து பாருங்கள். நாம் எல்லோரும் ஒன்று கூடி செவ்வனே வாழலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தயவு செஞ்சு முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போங்க. ஏய், என்னடா நீ அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் பிரிச்சு போறா. அந்த கொம்பு எல்லாம் வலிச்சு போறா. போடா. ஐயா, சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து சொல்வதை கேளுங்கள் ஐயா. போங்கடா. அண்ணே, நான் சொல்வதை கேளுங்கள். சும்மா வேண்டாம் ஐயா. ஐயா, அதை அகற்றாதீர்கள். ஐயா, சொல்வதை கேளுங்கள். ஐயா, 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 நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளின் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். காந்திமதி, நாளை விஸ்வரூப தரிசனம் ஞாபகம் இருக்கிறது அல்லவா? ஞாபகம் இருக்கிறது சுவாமி. அதற்காக இவ்வளவு சிறிய மாலை கட்டி வைத்திருக்கிறாய்? விஸ்வரூப தரிசனத்திற்கு கட்டி வைத்திருந்த மாலையை உள்ளே வைத்திருக்கிறேன் சுவாமி. இந்த மாலை நம் அகத்து பெருமாளுக்கு. பெரிய மாலை கட்டியது போக புஷ்பம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதைத்தான் கட்டி வைத்திருக்கிறேன். அப்படியா? என்ன
படிக்க உட்கார்ந்து விட்டீர்கள், உறங்கவில்லையா? உறங்க வேண்டும். சற்று நேரம் உட்கார்ந்தால் தேவலை போல் இருந்தது. நல்லதுதான், உட்காருங்கள். நீங்களும் தான் ஓய்வு ஒழிவு இல்லாமல் உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். கோயில் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டதிலிருந்துதான் இப்படி. அதற்கு முன் நிறைய ஓய்வு இருந்தது. ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அதற்கு உழைத்துத்தானே ஆக வேண்டும். சரி, ராமானுஜன் அமுது செய்துவிட்டு உறங்க போய்விட்டானா? சாயங்காலம் எங்கோ வெளியே போய்விட்டு வந்தான். முகமெல்லாம் வாடி போன மாதிரி இருந்தது. என்ன ஆயிற்று? முகம் மிகவும் வாடி போன மாதிரி இருக்கிறதே என்றேன். ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அமுது செய்ய வா என்றேன். வேண்டாம் என்று போய்விட்டான். உள்ளேதான் இருக்கிறானா அல்லது வெளியே போய்விட்டானா என்று தெரியவில்லை. என்ன காந்திமதி, இப்படி விட்டேற்றியா இருக்கிறாய்? சற்று வாட்டமாக இருந்தான் என்று சொல்கிறாய். எங்கே போனான் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமோ? மன்னியுங்கள் சுவாமி, மாலை கட்டும் மும்முரத்தில் இருந்து விட்டேன். ராமானுஜனுக்கு அப்படி என்ன மன வருத்தம்? ராமானுஜா. அப்பா, என்ன அமுது செய்யாமல் வந்து விட்டாயாமே? வா, அமுது செய். இல்லை அப்பா, எனக்கு பசி இல்லை. இப்படி உட்கார், உட்கார். என்ன ஆயிற்று உனக்கு? முகத்தில் நிறைய வாட்டம் தெரிகிறதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏன் இல்லாமல்? நீ இப்படி தனியே உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை நான் அவ்வளவாக பார்த்ததில்லையே. அப்படி அமுது கூட செய்ய பிடிக்காமல் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்வதும் அதில் தேவையற்றதாயிருக்கும் கட்டுத்திட்டங்களை மாற்ற வேண்டும் என்று நடவடிக்கை எடுப்பதும் தவறா அப்பா? நீ இப்படி கேட்பதை பார்த்தால் எங்கோ ஏதோ பிரச்சனையை எதிர்கொண்டு விட்டு வந்திருக்கிறாய் என்று தெரிகிறது. அப்படித்தானே? ராமானுஜா, ஆற்றோடு அடித்துக் கொண்டு போகும் எத்தனையோ விதைகளில் ஒன்றிரண்டு கரை ஒதுங்கி பின்னால் விருட்சமாக வளர்வதில்லையா? அப்படித்தான் நீயும். ஓங்கி உயர்ந்து வளரும் வரை அந்த விருட்சம் எத்தனை இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அப்படித்தான் நீயும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். சரி, என்ன ஆயிற்று என்று சொல். தமிழ் பாசுரங்களின் மகிமை தெரியாத பாமரர்களுக்கு அப்பாசுரங்களை கற்றுத்தர நானும் என் நண்பர்களும் ஒரு வகுப்பு நடத்தலாம் என்று முடிவு செய்தோம். நல்ல விஷயம்தான். முக்கியமாக இது குடிசை வாழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக வீரா அவர்கள் பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தான். இன்று அங்கு வகுப்பு நடத்த சிறியதாக ஒரு குடில் அமைக்க முயன்றோம். அங்கேதான் பிரச்சனை தொடங்கி இருக்கும், சரிதானே? ஆமாம் அப்பா, அங்கு அப்படி வகுப்பு நடத்தக்கூடாது என்று சிலர் எங்களை தடுத்தார்கள். எவ்வளவோ மன்றாடியும் எத்தனையோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். நல்ல விஷயங்களுக்கு ஏனோ நம் மக்களிடையே வரவேற்பு இல்லையே. இருக்காது. ஏனெனில் இந்த கலிகாலத்தில் கலிபுருஷனின் ஆதிக்கம் சத் விஷயங்களை பாதிக்கவே செய்யும். வேத பாராயணங்களையும் நாம சங்கீர்த்தனங்களையும் மீறி கலிபுருஷனின் குரல் இங்கு ஓங்கி ஒலிக்கும். சாமானியர்களுக்கு அவன் குரலே அமுதமாய் தோன்றும். இது தவிர்க்க முடியாதது. தவிர்க்க முடியாது என்பதால் தலைவணங்கி போகச் சொல்கிறீர்களா? அப்படி சொல்லவில்லை. அத்தனை இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு கரையோரம் வளர்ந்த மரம் பிற்காலத்தில் அற்புதமான கனிகளை மக்களுக்கு கொடுக்கிறதல்லவா? இடையூறுகள் வரத்தான் செய்யும். எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்ளத்தான் வேண்டும். அப்படி வெற்றி பெற்றவர்கள் மகான்கள், மடிந்து வீழ்ந்து விடுபவர்கள் சாமானியர்கள். இறை உணர்வும் பக்தியும் வாழ்க்கை நெறியும் நிறைந்த தமிழ் பாசுரங்கள் இவ்வுலகத்தின் பெரும் பொக்கிஷம்.
இதையேன் வீராவின் பகுதியில் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? நானே கூட அங்கு சென்று அவர்களிடம் பேசினால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நம்மை பார்த்தவுடனேயே எதிர்ப்பு எனும் பஞ்சை காதில் அடைத்துக் கொண்டு விடுவார்கள். நாம் சொல்வது அவர்கள் காதில் ஏறாது. அருமையான ஒரு விஷயத்தை இழக்கிறார்களே என்று என் மனது கிடந்து தவிக்கிறதப்பா. அவர்களிடம் யார்தான் பேசி அவர்களை சரி செய்ய முடியும்? அவர்களின் மதிப்புக்கு உகந்தவர் பேசினால் மட்டுமே அவர்கள் சற்றே காதை திறந்து வைத்துக் கொண்டு கேட்பார்கள். யாரப்பா அவர்? அவர்களின் மதிப்புக்கு உகந்தவர் என்றால் அது ஊர் தலைவர்தான். இதை பற்றி அவரிடம் சொல்லி அவரை பேசச் சொல்லலாம் அல்லவா? அதுதான் சரியான வழி. ஊர் தலைவர் பேசினால் குறைந்தபட்சம் கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டார்கள். சற்றே யோசிப்பார்கள். அதில் ஓரிருவருக்கு ஊர் தலைவர் சொல்வது சரி என்று படும். அந்த ஓரிருவர் உன் நண்பர்களுடன் பேசினால் அது நல்ல பலனை அளிக்கலாம். ஓ, இப்படி ஒரு சுமூகமான வழி இருப்பது தெரியாமல் நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டதுதான் என் தவறு. அனுபவக் குறைவுதான் அதற்கு காரணம். சரி, நான் நாளையே இது பற்றி ஊர் தலைவரிடம் பேசுகிறேன். நீ இது பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே. முக்கியமாக அன்னத்தை புறக்கணிக்காதே. அதனால் உன் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. மாறாக அது உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். செல், உள்ளே அம்மா காத்துக் கொண்டிருக்கிறாள். சென்று அமுது செய்துவிட்டு சீக்கிரம் உறங்கு. நாளை சூரியன் உதிக்கும் போது உலகத்தில் இருள் மறைவது போல் மக்களின் மனதில் இருக்கும் அறியாமை என்னும் இருளும் மறைந்துவிடும். நம்பிக்கையோடு இரு. மிக்க நன்றி அப்பா. குழப்பத்தில் இருந்த என்னை தெளிவு பெறச் செய்து விட்டீர்கள். உங்களின் பேச்சு எனக்கு புத்துயிர் தந்தது போல் இருக்கிறது. சரி, செல்.